நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசிரியக்க இந்த ஒரு நிமிட வார்த்தையானது உங்களிடத்துல எங்களுக்கு பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டின வசனமானது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல 59வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாயிருக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என் தேவனே, என் பெலனே, என் தேவன், என் பெலன் எல்லாம் என் கர்த்தர் தான். என்கிட்ட நம்ம இன்னைக்கு ஆளுங்களை பார்த்தா நல்ல பலசாலியா இருப்பான், ஆளை பார்த்தா நல்ல உயரமா நல்ல 6 பேக் அப்படி இப்படின்னு வச்சிருப்பான். அது சரிகிற பலன். ஆனா வேதம் சொல்லுறீங்க ஆவிக்குரிய பலன் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பலமானது கர்த்தருக்கு முன்பதாக நம் பலத்தோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பலன் இருக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பலத்தோடு இருக்கிறோமோ அதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அதே போய் கீர்த்தனை அந்த வார்த்தை ஆவிக்குரிய பலனோட இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்முடைய பேச்சிலையும் நம்ம செயல்லையும் நம்ம நடக்கையிலும் கர்த்தர் நல்ல ஒரு கிருபையை நல்ல ஒரு அந்த நீங்க அந்த ஆவிக்குரிய பலத்தோட ஜெபம் பண்ணினாலும், ஆவிக்குரிய பலத்துல தீர்க்க தரிசனம் உரைச்சாலும், ஆவிக்குரிய பலத்துல நீங்க பேசினாலும் நடக்கல இருக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய மாறுதலை வைத்திருப்பார், பெரிய அதிசயத்தை வச்சிருப்பார். அப்போ நம்ம கீர்த்தனம் பண்ணும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவன் பெரிய எழுப்புதலை பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. அப்பதான் தேவனுடைய கிருபை, தேவன் அப்பதான் நம்முடைய மேல கிருபையா. அப்ப அவருடைய கிருபை எப்படி இருக்கும்னா நம்முடைய காலைதோறும் புதிதாக இருக்கணும். வசனத்தின்படி ஒரு புதிதான ஒரு கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு கட்டளிடுவாங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு நாட்களிலே புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகத்தை, புதிய நடத்துதலை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.